சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 28ஆம் நாள், சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை 5:03 வரை. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இனிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தாராவளம் மிக்க யோக நாளாக இந்த நாள் அமைகிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை பெறுவதற்கோ இந்த நாள் நல்ல நாள். அதைப் போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு நிலையில் நமக்கு உதவக்கூடியவர்கள் யாருன்னா இருப்பாங்க இல்லையா? ஒரு சொந்தக்காரங்க, நண்பர்களை விடுங்க, ஏதாவது ஒரு நிலையில் இவரை போய் பார்த்து இந்த காரியத்தை சாதிச்சுக்கணும், இன்றைக்கி இவரை போய் பார்த்துட்டா நம்ம பிரச்சனையில் பாதி முடிஞ்ச மாதிரிங்க என்கின்ற மாதிரியாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு புதிய அறிமுகங்கள், அதன் மூலமான லாபங்கள், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா நிலைகள்லையும் இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் மேஷராசிக்கார இளைஞர்களுக்கு என்பதால் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளோடு இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஒரு தங்கச்சி, அக்கா, தம்பி, அண்ணன் போன்றவர்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிறது அல்லது அவங்கக்கிட்ட குடும்ப பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சுமூகமாக பேசுகிறது, உனக்கு இது எனக்கு இது என்கின்ற மாதிரி ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்றைக்கு என்ன விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி 100% சரியாக நடக்கும் என்பதால் எதிர்காலத்திற்கு இது தேவை, அது தேவை அல்லது ரொம்ப நாளாக தள்ளி போட்டு கொண்டிருந்த சில விஷயங்களை இன்றே அப்படியே முடித்து சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 3ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாளான இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய நாளைக்கு பௌர்ணமி தினம். அப்போ பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் அமையும். 30 வயசு தாண்டியும் குடும்பமே அமையலைங்க. யார் கணவன் யார் மனைவின்றது இன்னும் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், குடும்பத்தில் முயற்சி பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அல்லது அப்பா அம்மா இதே வேலையாகவே இருக்கிறாங்க, என்னமோ தெரியல, எனக்கு திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகளில் பருவ வயது கடந்தும் திருமணம், குடும்பம் அமையாத அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வு நாளான இன்றைக்கே ஏதேனும் ஒரு அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வருகின்ற தை மாதத்தில் எந்த ஒரு 3 நாளில் தை மாதம் ஆரம்பிக்க போகுது இல்லையா? தை மாதத்திலேயே திருமண உறுதிகள், மங்கள நிகழ்வுகள், யார் என்கின்ற அடையாளங்கள், சிலருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமே நடந்துடக்கூடிய அளவிற்கு ஒரு சுபயோக தினமாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. பணவரவுக்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த பணம் வருவது, பிடித்து வைக்கப்பட்டிருந்த பணம் வருவது, ஒரு நிலையில் கரெக்டாக உழைச்சங்க, எனக்கு இது வரவே வேணும், ஆனால் அந்த பணம் வரமாட்டேங்குது, இவர் தடுத்து வச்சிருக்கிறார், அவர் தடுத்து வச்சிருக்கிறார், ஒரு சின்ன சிக்கல்னால மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பணவரவு தள்ளிக்கொண்டே போனவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கான உழைத்த பணம் உங்களுக்கே வரக்கூடிய இந்த வாரத்திலேயே இது நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சுபச்சந்திரன் இன்றைக்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கௌரவம் மிக்க நாளாக இந்த நாள் அமையும். யார் யாரெல்லாம் உங்களை இது வரைக்கும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அல்லது உங்களால் இதை முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ, இவர் ஒன்றும் புத்திசாலி கிடையாதுங்க, அந்த வேலைக்கு இவர் சரியாக வர மாட்டாருங்க என்கின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா? நான் எந்த வேலைக்கும் சரியாக வருவேன், என்னுடைய புத்திசாலித்தனம் உங்களை விட மேலானது என்று குறிப்பிட்ட சில நபர்களுக்கு நீங்கள் நிரூபித்து காட்டக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்பு கை கொடுக்கும், உறவு கை கொடுக்கும். நட்புகள், உறவுகள் தேவையில்லாமலேயே தனித்து சில சாகசங்களை, சில சாது
சாதுரியமாக முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மனசு கொஞ்சம் இன்றைக்கி தெளிவான அமைப்பில் இருக்கும். பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? எது நல்லது எது கெட்டது என்பதை இது நாள் வரைக்கும் குழம்பி கொண்டிருந்த நிலைமையில் ஒரு முடிவெடுக்க போகிறோம். அந்த முடிவெடுக்கிறதுனால இவர் பாதிக்கப்படுவாரோ அவர் பாதிக்கப்படுவாரோ அல்லது பின்னாடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுமோ, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே தள்ளி வைத்து விட்டு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மனக்கட்டுப்பாடு உள்ள நாள்னு இதை கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஒரு கெட்ட பழக்கம், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை சமீபத்தில் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே, அதாவது ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைத்து விட வேண்டும், ஒரு விஷயத்தை தள்ளி வைத்து விட வேண்டும், இந்த விஷயம் நமக்கு தேவையில்லாதது இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதை விட முடியாதவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சி எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அருமையான நாளுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12இல் மறைந்திருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன ஓய்வு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் வரும். செலவு இருந்தானே ஏதாவது பண வரவு இருக்கணும் இல்லையா? கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு செலவுகள், நற்செலவுகள்னு சொல்லுவேன். சுபச்சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கனால வீட்டிற்கு தேவையான பொருள், ஒரு மருத்துவ செலவுனா அசுப செலவுங்க, ஒரு தேவையில்லாத விரைய செலவு பண்ணிட்டேன், இங்கே போனேன் அங்கே போனேன், டக்குன்னு பாக்கெட்டில் இருந்து எல்லா காசும் காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதெல்லாம் தேவையற்ற செலவுகள். ஆனால் இன்றைக்கு நற்செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டிற்கு ஒரு பொருள் சேர்றது, வீடே சேர்றது, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது ஒரு வீட்டிற்கு தேவையான வீட்டடி மனை போன்ற அமைப்புகள், என்ன உங்களுக்கு தேவையோ அதற்கான பொருள் தேவை, பொருள் செலவுகளுக்காக இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் பணத்தை செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறு குறு பயணம்னு சொல்லப்படக்கூடிய காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடக்கூடிய ஒரு பயணம் அமைஞ்சு அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய யோக திருப்பங்கள் உள்ள திருப்பு முனையான நாளாக இந்த நாள் அமையுங்க. இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிய போகிறது என்பதை அடிக்கடி இந்த ராசி பலனில் சொல்லி வருகிறேன் இல்லையா? இந்த அஷ்டமச்சனி முடிந்தால் அதற்கடுத்து உங்களுக்கு வாழ்க்கையை செட்டில் ஆகக்கூடிய நல்லவைகள் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதெல்லாம் நடக்கணுன்றதுனால இன்றைக்கே அதுகள் நடப்பதற்கான ஆரம்பங்கள் ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. அதிலும் குறிப்பாக போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்துல கேதுவோடு குருவின் பார்வையில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா? தனம் வாக்கு குடும்பம் வலுத்தாலே ஏதேனும் ஒரு நிலையில் பணம் வர வேண்டும், குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், சொல் பலிக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு பரவலாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்போது நான் சொன்ன பலன்கள் கலந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு போன வாரம், போன மாதம், போன வருஷம் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி அதை செஞ்சு கொடுக்கவே முடியாமல் போச்சு, இந்த மனுஷன் முகத்திலே முழிக்க முடியாமல் போச்சு, இந்த மனுஷனை பார்க்குறதுக்கே நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரி ஏற்கனவே வாக்கு தவறிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த வாக்கை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய, அவரோடு சேர்ந்து நல்ல விதமாக நல்லதைகளை செய்யக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளான இன்று யார் எதிர்கால வாழ்க்கை துணைவர், கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு அதிக பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளிலிருந்தே அமையும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள் அமையக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டுங்க. ஆகவே எல்லா நிலைகளிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல ஓய்வு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட தொழில் அமைப்புகள் இன்றைக்கு டாப்பாக இருக்கும். வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், என்ன தொழில் பண்ணுறீங்களோ, ஒரு மிஷினரிஸ் தொழில் பண்ணுறேன், ஒரு நெருப்பு தொழில் பண்ணுறேன், ஒரு உணவு தொழில் பண்ணுறேன், அல்லது நானே டெலிவரி போய் செய்யக்கூடிய, வேறு யாரும் இல்லைங்க, ஒரு 2 வீலரை வச்சுருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த வண்டி வாகன அமைப்புகளின் மூலமாக தொழில் செய்கிறேன். என்ன தொழில் செய்கிறீர்களோ அந்த தொழில் லாபகரமாக நடப்பதற்கான சில பல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. லாபாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலுத்த அமைப்பில் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? தொழிலை விட்டுவிடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேண்டாங்க, தொழில் என்ன நல்லபடியாக நடக்குங்க என்ப தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமான்றவங்களுக்கு கூட ஒரு தைரியம் கிடைக்கும். பரவாயில்லங்க, நீங்கள் வேலையை விடுறதுனால அப்படிலாம் ஒன்றும் கஷ்டங்கள் வந்துடாது, அதை விட சம்பளத்தை விட அதிக வருமானத்தை தனித்து செயல்பட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியமும் மனத்துணிவும் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு தறி வச்சுருக்கிறேன், நானே குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கஷ்டப்படுகிறோம், ஒரு தீப்பெட்டி தொழில் செய்கிறோம், ஒரு நெருப்பு தொழில் செய்கிறோம், வீட்டிலேயே அல்லது பக்கத்திலேயே ஒரு கடை வச்சு ஒரு மாதிரியான உணவு தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான எளிய தொழிலை செய்யக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல வருமானம், லாபங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோக நிலையில் பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய சகலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தந்தையின் ஆதரவு கிடைக்கும். அப்பானால் இது வரைக்கும் கொண்டு வந்திருந்த ஒரு முட்டல் மோதல் முரசல்கள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய தன்மை. அப்பாவை பார்க்க வேண்டும், அப்பா கிட்ட வந்து ஒரு மாதிரியான ஒரு பெர்மிஷனை வாங்கணும் என்கின்ற மாதிரியான நிலைமையில் இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. வெளியிடங்களில் தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் பூர்வீக இடத்திற்கு வந்து அங்கேயே சாதிக்கக்கூடிய, அங்கேயே வசிக்கக்கூடிய கொடுப்பினைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள்னே சொல்லுவேன். தொழிலமைப்புகள் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் வயதிற்கேற்றாற் போல் என்ன கிடைக்கலையோ, 40 வயசாச்சு இன்னும் வீடு வாங்கலை, 50 வயசாச்சு இன்னும் செட்டில் ஆகலை, குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுக்க முடியல, நமக்கே கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த மாதிரி வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன பாக்கியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது கிடைக்கவில்லையோ, இது இந்த வாரத்திலிருந்தே அந்த பாக்கியங்கள் அடைவதற்கான, உருவாவதற்கான, கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கும், தெய்வ ஈடுபாடு வரும். சாயந்தரம் 5 மணிக்கு மேலே கோயிலுக்கு போனோமா, ஒரு நல்ல விஷயம் நடந்ததா, ஒருத்தரை பார்த்தோமா, தெய்வத்தை திருப்தியோடு வணங்கினோமா என்பது போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் 9ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய யோக சுப பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். இருந்தாலும் சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் இல்லையா, காலையில் 11 மணிக்கு பிறகு பௌர்ணமியே கிட்டத்தட்ட வந்து விடுகிறது அப்படின்றது தான் உண்மை. ஆக இந்த அமைப்பில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு சுப சந்திராஷ்டம நாளாகத்தாங்க இந்த நாள் இருக்கும். சந்திரன் பலவீனமாக இருந்தாலோ, சனியோடு சேர்ந்திருந்தாலோ, ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ, கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ, தானே அமாவாசையை நெருங்கியிருந்தாலோ தாங்க சந்திராஷ்டமம் பெரிய கடுமையான பலன்களை செய்யும். இந்த சந்திராஷ்டமத்தில் காசு பணம் வரக்கூடிய, எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்திராஷ்டமமாக இருக்கும். ஆனாலும் சந்திரன் 8இல் மறையும் போது மனசு மட்டும் கொஞ்சம் டைலமா அமைப்பில் இருக்கும். ஏற்கனவே அவங்க ராசிநாதன் நீச்ச நிலைமையில் இருக்கிறார் இல்லையா, அப்போ அந்த நீச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என்ன செய்யும், ஒரு டைலமால இருப்பீங்க. ஆகவே முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விலை உயர்ந்த பொருட்களை அங்கிருந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே கொண்டு போகிறது, அங்கே கொண்டு போகிறது, ட்ராவலில் வந்து பெட்டியில் பணம் வச்சுருக்கிறேன், நகை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் பெட்டியை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அசந்து மறந்தேன், தூங்கினேன், நான் ஒரு இடத்துல மறந்து இறங்கிட்டேன், பெட்டி பாட்டில் பஸ்ஸிலே ட்ரெயின்லேயே போயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போபவர்கள், அது சம்பந்தப்பட்டவர்கள், பணம் பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வர்றது, கொண்டு போகிறது, அவங்க எல்லாமே இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக, மற்றதில் பெரிய கஷ்டங்கள் வந்துடாதுங்க. உண்மையிலேயே பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்து ராசியை பார்க்கிறார். ராசியை ஒரு சுபகிரகம் பார்த்தாலே அந்த ராசியை பார்க்கின்ற வரைக்குமே நல்லவைகள் நடக்கும், மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். கணவன் அல்லது மனைவி போன்ற வாழ்க்கை துணை அமைப்புகளில் இது வரைக்கும் கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை, புருஷன் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, பொண்டாட்டி நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு ஆணும் பெண்ணும் இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். வாழ்க்கை துணை யார் என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஓய்வு நாள் இல்லையா, காதல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நேர்மையான ப்ரப்போசல்னு சொல்லுவோம். எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய விருப்பத்தினை எதிர்பாலின
வர்ணத்தவரிடம் நேர்மையான முறையில் தெரிவித்து அதற்கான சம்மதத்தை வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய சூழல் 7ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற இந்த நாளில் நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு 40 வயது தாண்டிய பெண்மணிகளின் மூலமாக இளைய பருவத்தினருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்றைக்கு வலுத்து சந்திரன் நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டாலும் கூட நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் வலுவிலகக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறேன், வேலையிலேயே இருக்கிற மேலதிகாரி என் கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மேனேஜருக்கு என்னை கண்டாலே பயம், நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறேன், இவன் எங்கே நம்ம போஸ்ட்டை பறிச்சிருவானோ, நாளைக்கு நம்ம சீட்டில் வந்து உட்காந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரிகள் என்னை பார்த்து பயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நாளை முதல் அலுவலக சுமூகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்ன வேலைக்கு போகணுன்ற முடிவில் இருக்கிறீங்களோ அந்த வேலை கிடைப்பதற்கான அத்தனை ஆயத்தங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அமையுங்க. ஹெல்த்து நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போ உண்டுங்க. ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ, அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ, நோய் வந்துருமோ நொடி வந்துருமோ படுத்துருவோமோ என்கின்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் அப்படியே விலகி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. 7.5 சனி இருந்தால் முடிய போதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க. 10 வயசு குறைஞ்ச மாதிரி நல்லவைகள் உங்களுக்கு நடக்க போதுங்க. ஹெல்த்து நல்லா இருக்க போகுது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தொழில் மேன்மை வரப்போகிறது, வருமானம் கையில் இருக்க போகிறது என்கின்ற எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் நல்ல நிலைமையில் 5ஆம் இடத்துல இருந்தார்னா என்ன நடக்கும்னா குழந்தைகளால் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கடன் பட்டாலும் கூட ஒரு கல்வி கடன் நம்ம தானே படிக்க வைக்கணும். அப்போ தூர இடத்துல போய் படிக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படிப்பு, நீட்டுக்கெல்லாம் இப்போ சாதாரணமாக இல்லை, நிறைய செலவாகுது. ஒரு மருத்துவ படிப்பே குழந்தை தேர்ந்தெடுக்குது, அல்லது அதை விட ஒரு நல்ல படிப்பு தேர்ந்தெடுக்குது, கொஞ்சம் லக்ஸரியாக படிக்கணும்னு நினைக்குது. நம்முடைய உழைப்பு நம்முடைய வருமானம் எல்லாமே குழந்தைகளுக்கு தானே. இந்த மாதிரி எண்ணங்களோடு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பிள்ளைங்க கிட்ட இருந்து இன்றைக்கி நல்ல சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வரும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அப்பா நான் ஸ்டாண்ட் ஆகிட்டேன், அம்மா நான் ஸ்டாண்ட் ஆகிட்டேன், உங்களுக்கு தேவையானது என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள் என்கின்ற மாதிரி தூரமாக பார்க்க இயலாத டக்குன்னு கிளம்பி போய் பிள்ளையை பார்த்துட்டு வந்துடணும் முடியும் அப்படின்ற நிலைமையில் இல்லாத வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாக நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். 5ஆம் இடத்துல பொதுவாகவே சந்திரன் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஆயத்தங்கள் இருக்கும். ரொம்ப நாளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு புனிதமான கருவுறுதல் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கு சுக பிரயாணங்கள், ஒரு உல்லாச யாத்திரைகள், குடும்பத்தோடு சந்தோஷமாக இங்கே போயிட்டு வந்தேன், கணவன் மனைவி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனோம், குழந்தைகளோடு ஒரு இடத்துக்கு போனோம், குழந்தைகளுக்கு தேவையான ஒன்றை வாங்கி கொடுத்தோம் என்பது மாதிரி குடும்பத்தோடு கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு அமையுது. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா கல்வி மேன்மை அடுத்த வாரத்திலேருந்து ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம படிக்கிறத அப்பா அம்மா ஒத்துக்கணும் இல்லையா, அல்லது அந்த படிப்பிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான கல்விக்கு தேவையான கல்வி மேன்மைக்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் வழிகாட்டப்படக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. எல்லா நிலைமைகளிலையும் திரவம் தண்ணீர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அல்லது உணவு தொழிலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வெகு லாபம் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
பரிகாரம் பண்ணியும் வழிபாடுகள் செஞ்சோம் திருமணம் தாமதமாகிறது ஏன் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு நம்மள இருக்குதுங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு திருமண பருவம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 28 வயதுக்குள்ளே, ஆணாக இருந்தால் ஒரு 28 வயது அல்லது 26 வயதுன்னு வச்சுக்கலாம், பெண்ணாக இருந்தால் ஒரு 21 வயதிலிருந்து 24 வயதிற்குள்ளே எல்லோருக்குமே திருமணம் ஆகிறதில்ல. நம்மள ஒரு கணிசமான பேருக்கு எல்லாமே கொஞ்சம் டிலேயாகவே ஆகிறதுங்க. இதுக்கு நம்ம ஜோசியத்தை தான் பழி போடுவோம். இதில் வேறு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம்னா ஒரு பயம், ஆயில்ய நட்சத்திரம்னா ஒரு பயம், சேஷ்டா என்று சொல்லப்படக்கூடிய கேட்டை நட்சத்திரம்னா ஒரு பயம். நட்சத்திரங்களின் அடிப்படையில் மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாது, மாமியாருக்காகாது, அவருக்காகாது, இவருக்காகாது என்கின்ற அமைப்புகள்லாம் பரவாயில்லைங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மங்கி வருகிறது. அந்த காலத்தில் பொதுவாக சொல்லிவிட்ட எந்த ஒரு விஷயமும் 10 பொருத்தத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 10 பொருத்தத்தில் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணமே ஆகக்கூடாது, 7 செவ்வாய் 8 செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்புகள்னாலேயே அப்படியே அனைத்தும் தள்ளி போகக்கூடிய அமைப்பு. பொதுவாக நம்மளுடைய பிரச்சனைனால ஒரு அமைப்புனால கல்யாணம் தள்ளி போகிறது வேறங்க. ஜோதிடத்தினால திருமணம் தள்ளி போகிறதும் சில பேருக்கு ஒரு துரதிருஷ்டவசமாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மூல நட்சத்திரம்னாலே எடுத்தவுடனே ஒரு ஜோதிடர் ஒரு மாதிரியான அபசகனமான வார்த்தைகளை சொல்லுவார். அப்படியெல்லாம் உண்மையிலேயே இல்லைங்க. எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் குணங்களோ சம்பவங்களோ நடப்பதே இல்லை என்பது தான் உண்மை. மூல நட்சத்திரமாக இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 10 பொருத்தம் பார்ப்பவர்கள் ஒரு 10-20% பேர் தான் இருப்போம். அதையும் தாண்டி பொருத்தமே பார்க்காமல் திருமணம் செய்து கொண்ட, பொருத்தமே இல்லாமல் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெரியவரை கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்த பேச்சுவார்த்தையில் 85 வயது பெரியவர், 70 வருடங்களா 15-16 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 85 வயது தாண்டி இருக்கின்ற ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட 70 வயதுகளை 70 வருட திருமண வயது அமைப்புகளை தொட்டு கொண்டு இருக்கின்ற ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தமே இல்லை, எங்களுக்கு எந்த 10 பொருத்தமும் இல்லை, ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ அது மாதிரி திருமணம் என்னதான் பரிகாரங்களை பண்ணாலும் என்னதான் வழிபாடுகளை பண்ணாலும் அப்படியே தள்ளிக்கிட்டே போகுதே. இதுக்கான ஜாதக அமைப்பு என்னவாக இருக்கும்? ஒரு செவ்வாய் தோஷம், ராகு தேசம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் யாருக்கு ஒட்டுமொத்தமான பாப தாக்குதல்களாக இருக்குதோ இதைத்தான் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் சுபத்துவம் என்கின்ற அளவை எப்பொழுதுமே நம்ம கவனிக்க தவறினா தான் ஒட்டுமொத்தமான ஒரு தோஷ அமைப்புகளை சொல்ல முடியுது. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் பாவகத்தில் செவ்வாயோ சனியோ ராகுவோ ஒரே நேரத்தில் சேர்ந்திருப்பது அல்லது தனித்தனியாக இருப்பது என்கின்ற அமைப்பு தான் திருமணத்தை தாமதமாக்குகிறது தவிர, இந்த 7ஆம் பாவகம் குரு சுக்கிர வீடுகளாக இருக்கும் பொழுது செவ்வாய் 7இல் இருந்தாலோ திருமணம் தாமதமாகிறது இல்லைங்க. அதே போல் 7இல் சனியும் செவ்வாயும் ராசிக்கு 7இல் லக்னத்திற்கு 7இல் இருக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் ஒரு தாமத திருமணத்தை தரக்கூடிய அமைப்பு. இவர்கள் இணைந்திருந்தாலும் கூட இவர்களை குருச்சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் போன்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். எந்த இடத்துல 7ஆம் பாவகம் அதீத பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய பாப கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு என்னதான் பரிகாரம் பண்ணாலும் என்னதான் வழிபாடுகளை பண்ணாலும் 30 வயது தாண்டி நடக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க உண்டு. சுபத்துவமாக இருக்கக்கூடிய 7இல் குரு சுக்கிரன் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார் என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம் செய்யாமலேயே வழிபாடுகள் எதுவும் செய்யாமலேயே இயல்பாகவே சீக்கிரமாக திருமணம் நடந்து விடுவதும் உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.